ஆயுஷ் ரிஷி ப்ரோ எங்க போயிருந்தீங்க? உங்களை நீலம் மாமி தேடிட்டு இருந்தாங்க. நீங்க ரூம்லயும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றது இல்ல இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது நீலம் மாமி ரொம்ப கோவத்துல தெரியும். அவங்க கோவத்துல இருக்காங்க. அவங்க கோவத்தை பத்தியும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இப்படியா? சொல்லுங்க. நீ முதல்ல நான் சொல்றது கேளு. என்ன ரிஷி ப்ரோ? என்ன இத கேளு. கட் ஆகுது. ஒரு ரிங் அப்புறம் கட் ஆயிருக்கல, திரும்ப கேளு. அதேதான், சேம். போன் ரிங் ஆகி கட் ஆகுது. என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்பர் பிளாக் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளாக் ஆயிருக்கா? யாருக்கு இந்த தைரியம்? என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன யார் பண்ணதுன்னு சொல்லுங்க, கொடுங்க. இல்ல வேண்டாம். என்ன ரிஷி ப்ரோ, யாரு பிளாக் பண்ணிருக்கா? யார் இப்படி பண்ணது சொல்லுங்க. சஸ்பென்ஸ் தாங்கல, பிபி ஷூட் ஆகுது. நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. லக்ஷ்மி அண்ணி மேல சத்தியம், சொல்லுங்க. டேய், ஓகே ஓகே, லக்ஷ்மி அண்ணி மேல ப்ராமிஸ் கேன்சல். நீங்க சொல்லாதீங்க, சரியா? சொல்ல வேண்டாம். சரி, விட்டுருங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லாதன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்ப சொல்லிதானே ஆகணும். லக்ஷ்மி லக்ஷ்மி, நான் லக்ஷ்மி அண்ணி மேல சத்தியம் பண்ணேன். அது கேன்சல். லக்ஷ்மி தான் என்ன பிளாக் பண்ணிருக்கா. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். இதுக்கு சான்ஸே கிடையாது. ரிஷி ப்ரோ, நீங்க அவளோட நம்பர் தானே? ஆமா. நான் திரும்ப கால் பண்ற பாரு, கட் ஆயிடும். கட்டாச்சா? இல்ல, இது அவங்க எப்படி உங்களை பிளாக் பண்ணாங்க? இருங்க, நான் ஷாலுக்கு கால் பண்றேன். ஓகே. இல்ல நீங்க டைரக்டா பேசுங்க. அப்பதான் என்ன. இல்ல ஆயுஷ், இல்ல அதெல்லாம் வேண்டாம். அது என்ன பிளாக் பண்ணுவாங்க? அதெல்லாம் முடியாது. எப்படி பிளாக் பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன பேசுறது? ஒரு நிமிஷம். வேண்டாம் சொல்றல. லைன் போகல. என்ன? ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது? நீலம் ஏன் எரிமலையா வெடிக்கிறான்னு புரியலையே. தெரியல மாமா, நீங்களே போய் கேளுங்களேன். நான் சாகணுமா? எரிமலை பிழம்பு ஏமாலையே விழுந்துருமே. தூரத்திலே அதோட உக்ரம் தெரிஞ்சது, அதனாலதான் பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டேன். ஒன்னும் புரியல மாமா, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நீல மாமி ஏன் இவ்வளவு ஹைப்பர் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னாச்சுன்னு நான் சொல்றேன். ரிஷி ப்ரோவும் மலிஷ்காவும். ஆயுஷ், டோன்ட். மாமா பத்தி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ப்ரோ, நான் சும்மாதான். நீ சும்மா கூட பேசக்கூடாது. ஆமா, ஜாக்கிரதை. எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் என்கிட்ட சொல்லு. நீங்க இப்படிலாம் பிஹேவ் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, தெரியுமா? டேய், என்னடா நீ இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் அம்மா மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவளுக்கும் உன் மேல ரொம்ப அன்பு இருக்கு. சில். ஆனா எதுக்கு நீலம் மாமி எதுக்கு இவரை இவ்வளவு லவ் பண்றாங்க? அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். சொல்றேன். இவன் பிறந்ததுல இருந்து எங்க இவனை இழந்துட போறோமோன்ற பயம் எப்பவுமே நீலம்க்கு இருந்துட்டு இருக்கு. அந்த தோஷத்தை பத்தி யோசிச்சு 25 வருஷம் போச்சு. எப்ப பார்த்தாலும் மார்க்கேஷ தோஷம் இவனை அழிச்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கா. இப்ப இவனுக்கு 25 வயசு ஆகிறதுனால அந்த தோஷம் இவனை தாக்கிடுமோன்னு பயப்படுறான். இது எல்லாமே இயற்கை தான். அது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு மனுஷன் எதை இழந்துருவான்னு நினைக்கிறானோ அது மேல ரொம்ப அன்பு வைப்பான். அதனால இனம் புரியாத ஒரு பயம் வரும். நீலம் அந்த மாதிரி பயத்துல தான் வாழ்றான். அதனாலதான் இவன் மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். ஆனா நீ ஏன் அப்செட் ஆகுற? என்ன, நீலம் மேல உனக்கும் அளவு கடந்த பாசம் இருக்கு. இவன் சின்ன குழந்தையில இருந்து அம்மாவோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டே தெரிவான். அவன் முந்தானைய கையில முடிஞ்சுக்கிட்டே அப்படியே தூங்குவான். அதான் அம்மா பிள்ளையோட பாசம். நமக்கெல்லாம் அது புரியாதுடா. ஆமா, அது புரியாம தான் தவிக்கிறோம். உங்களுக்கு பாட்டி கிடைச்சிருக்காங்க, எனக்கு ஏன் மாம் கிடைச்சிருக்காங்க. நாம இங்க இவரை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட முடிஞ்சிருச்சா? நான் கிளம்புறேன். ஹோலி பார்ட்டில ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் மாமா பத்தி எதுவும் பேசக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. அவன் நல்லதை தான் விரும்புறான். ஆனா அதே நேரம் நல்லது எது கெட்டது எதுங்கிறத பிரிச்சு பாக்குற நல்ல அறிவும் அவளுக்கு வேணுமே. சுமாரே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா இவ கத்துறா? தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காப்பா. நான் வந்து குடுக்கணுமா? குடுத்து தொலையேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன விடு. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடு. நான் வெளியே போய் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். என் அக்காக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டா. இருடா. பேசிட்டு விடுறா. இவ அக்கா என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவா? அவளுக்கு தெரிஞ்சாதானே பண்ணுவா. உன்னை கடத்தின விஷயம் அவளுக்கு சொன்னாதானே தெரியும். ஒரு பொம்பளை மாதிரி அடக்க உடக்கமா இரு. உன்னை இங்க நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம். இந்த சமயத்துல நீ என்ன பண்ண தெரியுமா? நல்ல சத்தமா அண்ணா விட்டுருங்க, அண்ணா என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தணும். ஆனா நீ மிரட்டுற. நான் ஒன்னும் மிரட்டல, உண்மையா சொல்றேன். என் அக்காக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. நான் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சாலே போதும், அவ தாண்டவம் ஆடிடுவா. உங்க அக்கா என்ன பெரிய கத்தி காஞ்சன நினைப்பா? கத்தி எடுத்துட்டானா அப்படியே அறுத்து போட்டு போயிடுவாளா என்ன? அவ எதுவா இருந்தாலும் நீ மாட்டினடா. இதெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்க போ.
அப்பவாது நேர்மையா 10 காசாச்சு சம்பாதிப்ப. டேய் இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கால. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எங்கேயும் போய் 10 பைசா பிச்சை எடுக்க தேவையில்ல, எனக்கு 2 டாக்ஸி ஓடுது, புரியுதா? அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுறா. கிட்ட வராத, இல்ல நான் பயங்கரமா கத்துவேன். சரி இரு, காட்டியாச்சு. இப்ப கத்து பார்க்கலாம். கத்து கத்து, நல்லா கத்து, நல்ல சத்தமா கத்துடி. உன்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கன்னு சத்தம் போட்டு வெளியில கேக்குற மாதிரி கத்து. பாத்துங்க. டேய் பாஸ்கர், சொல்லுங்கண்ணா. டீ கொண்டு வாடா. கட்டிங் சொல்லு, இல்லன்னா அவன் கழுத்தை நான் கட் பண்ணிடுவேன். சரிங்க. புரியுதா? சூடா இருக்கணும். சரிங்கண்ணா. காப்பாத்துங்க. இவளுக்கும் கொண்டு வாடா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அவ கத்துட்டோம், என் போனை கொண்டு வாடா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? நீ ஒண்ணு பண்ணு, இது நல்லா இருக்கு, நீ இதையே வாங்கிடு. சித்தி, ஷாலு இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க வரலங்கிற? இங்கதான் வீட்டுக்கு. ஐயோ லக்ஷ்மி, டென்ஷன் நாட். ஷாலு என்ன பால் குடிக்கிற குழந்தையா? நீ ஏன் இப்படி பயப்படுற? ஹோலி விளையாட போயிருக்கா, வந்துருவா. ஆனா ஷாலு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு அவ தனியா வெளியே இருக்க மாட்டா. என்னம்மா என்னாச்சு? சித்தப்பா, ஷாலு இன்னும் வீட்டுக்கு திரும்பல. நான் அவளுக்கு பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவ என் போனே எடுக்கல. அதோட இவ்ளோ நேரம்லாம் அவ வெளியில இருக்க மாட்டா. அதான் சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா நீ, இன்னைக்கு ஹோலி விளையாட வெளியே போனா அப்ப போன் வீட்ல தானே இருக்கும். வெளியே விளையாட போகும்போது கலர் தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க, போன் கெட்டு போயிடும், விட்டு போயிருப்பா, அவ்வளவுதாம்மா. அது இருக்கட்டும் சித்தப்பா, ஆனா லேட் ஆகுதே, அவ இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. என்னம்மா லக்ஷ்மி, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம காலனிக்குள்ள எதுக்கு பயப்படணும்? எல்லாம் நம்ம ஆளுங்க. யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், வந்துருவாமா. டென்ஷன் ஆகாத, வீட்ல எங்கேயா தேடி பாரு, போன் இங்க தான் இருக்கும். நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்றேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. இப்ப சிச்சுவேஷன் பரவாயில்ல, ஆனா இது தொடர்ந்தா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இவங்களை அப்செட் ஆகுது. மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குறேன், எல்லாம் சரியாயிடும். அதே நேரத்தில் இம்ப்ரூவ் ஆகணும்னா டென்ஷன் எடுத்துக்கிறத இவங்க அவாய்ட் பண்ணணும். இந்தாங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, உங்களை நினைச்சு தான் ஒரி பண்றாங்க, தெரியுதுல்ல? அதனால உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர். Thank you டாக்டர். எஸ். மலிஷ்கா, டாக்டர் உண்மையை சொல்லுங்க, மலிஷ்கா நல்லா இருக்காளா? பயப்படுற மாதிரி அவளுக்கு எதுவும் இல்லையே? ஓவர் ஸ்ட்ரெஸ் இது கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளமா ஆகலாம். அதான் சொன்னனே, இவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுதான் இவங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குது. அதனால அவங்க கிட்ட பேசி என்ன ப்ராப்ளம்னு ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. சரியா? தேங்க்யூ. நீ கவலைப்படாத. மலிஷ்கா, ஏமா என்ன ஆச்சு? ஆர் யூ ஃபைன்? எஸ் மாம், ஐ அம் ஃபைன். ஷீ இஸ் நாட் ஃபைன். இல்ல, இப்ப பார்க்க நல்லா இருக்கா, ஆனா மென்டலி நாட் ஓகே. சும்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போயிருக்காரு. இவ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. டாக்டரா? எஸ், நாங்க டாக்டரை கூப்பிட்டோம். இவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இல்ல மாம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு நீலம் ஆண்டி, அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. சரிம்மா, நீ எதை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுற? எல்லாம் செட் ஆயிடுச்சுல்ல? டேட் ரிலேட்டட் விஷயமா என்ன? அவர்கிட்ட பேசினியா? இல்ல மாம், அந்த மாதிரி எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கேன்னா அப்ப எதுக்காக டாக்டர் கூப்பிட வேண்டி வந்தது? ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா ஆண்டி, விஷயம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். எஸ் மாம், மலிஷ்கா ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ ஹோலி கொண்டாட போயிருந்தால அப்ப அங்க லக்ஷ்மி வந்திருக்கா. அவளால ரிஷி அண்ணாக்கும் இவளுக்கும் மறுபடியும் சண்டை வந்திருக்கு. அதனால ரிஷி அண்ணா என்ன பண்ணார் தெரியுமா? ரிஷிக்கு நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். அவன் ஏன் பையன், நான் சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டா இனி அப்படி நடக்க மாட்டான். என்ன விஷயம்? ஏன் இந்த அளவு ரியாக்ட் பண்றீங்க? ஆஹானா, சொல்லுங்க மாமி. மலிஷ்கா மயங்கி விழுறதுக்கு முன்னாடி என்னாச்சு? அண்ணனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா நீ ஒண்ணு பண்ண, நீ அவனை விட்டுடு. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன் ஆஹானா, என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல மாமி, அது ஆக்சுவலி மலிஷ்கா ரிஷி அண்ணா விஷயத்துல கொஞ்சம் டென்ஷனா இருந்தா.
ரிஷி அண்ணாவால டென்ஷன் ஆகல, லக்ஷ்மியால ஆனா. மலிஷ்காவோட இந்த நிலைமைக்கு காரணம் லக்ஷ்மி. லக்ஷ்மி காரணமா? சித்தப்பா, நீங்க சரியா சொன்னீங்க. ஷாலோட போன் ரூம்ல தான் இருக்கு. ஏங்க முதல்ல சாப்பிடுற வேலையை பாருங்க. நீ சும்மா இருக்கியா? சொல்லுமா லக்ஷ்மி, என்ன சொல்ல வந்த? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. என்னன்னு சொல்லுமா. சித்தப்பா அது வந்து அக்கா ஷாலுவை நினைச்சு கவலைப்படுறாங்க. சித்தப்பா, அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவ எங்க வெளியே போறதா இருந்தாலும் போன் பண்ணிட்டு தான் போவா. சொல்லாம கொல்லாம இவ்ளோ நேரம் அவ வெளியில இருந்ததே கிடையாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஐயோ, இந்த ஷாலு இருக்காளே, என் மண்டைக்கு மேல ஹெட்டேக்க கொடுத்து வச்சிருக்கா. ஹோலி அன்னைக்கு மாயமா மறைஞ்சிட்டா. சிட்டி மோகம் வந்துருச்சு. ஹோலினா கலர் படதானே செய்யும். ஐயோ, மைண்ட்லெஸ் கேர்ள். சிட்டி மோகம் வந்துருச்சுன்னு சொன்னேன். சிட்டிக்கு வந்ததும் பழக்கம் வழக்கம்லாம் மாறி போச்சு. அப்புறம் இங்க பாரு லக்ஷ்மி, நீ என்ன பேசிக்கிட்டே போற? ஷாலு இப்படி இல்ல அப்படி இல்லன்னா அப்ப வேற அவ எப்படி? அப்புறம் ஏன் அவ இன்னும் வீட்டுக்கு வரல? ஹோலி விளையாட போனவ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? இந்த பொண்ணு நம்ம ஹேண்ட விட்டு விலகி போறா. இப்பவே சொல்லிடுறேன், யார பத்தியும் அவ கவலைப்படவே மாட்டேங்கிறா. ஏதாவது சொல்லி பாருங்க, உடனே டங்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. வயிறு நிறைஞ்சிருச்சு. என்ன இப்பதானே சாப்பிட உட்காந்தீங்க? எனக்கு போதும். ஏன் லக்ஷ்மி இன்னைக்கு ஒழுங்கா சமைக்கலையா? இல்ல நான் அப்படி சொல்லல. அப்புறம் என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? ஏங்க, நீங்க முதல்ல உங்களை பாருங்க. நாளுக்கு நாள் ஸ்மால் ஆயிட்டே போறீங்க. உங்களுக்கு எங்க மேல கவலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க உடம்ப பத்தியாவது நீங்க கவலைப்படலாம்ல. பரவாயில்லையா ராணு, உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா? ஆச்சரியமா இருக்கு. மீனிங் உனக்கே தெரியும். மடி லக்ஷ்மி, நம்ம ஷாலுவை தேடலாம். முதல்ல நாம காலனில தேடி பார்ப்போம். டாட், அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவா, நீங்க உட்காருங்க. அதத்தான் நானும் ஸ்பீக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவருக்கு தான் டென்ஷன் வருது. என்ன பேசுற நீ? அவளும் எனக்கு பொண்ணு, இன்னும் வீட்டுக்கு வரல. டென்ஷன் இல்லாம இருக்குமா? நான் கை கழுவிட்டு வரேன். அப்படி ஏதாவது அவளுக்கு ஓடி விளையாட ஆசை இருந்திருந்தா அவ எங்க கூட அங்கேயே இருந்து விளையாடதா சொல்லிருப்பா. சித்தி, உங்களுக்கே தெரியும், அக்கா வராததுனால அவ ஹோலி விளையாட கூட வெளியே வரல. அக்கா அவ நீ இல்லாம வெளியே வரமாட்டேன்னு சொன்ன. அதனாலதான் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது தப்பா இருக்குமோ, இல்ல அவளுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கவலையே படாத, நான் இருக்கேன்ல, நாம சேர்ந்தே தேடுவோம். இருங்க, நானும் வரேன். டுகெதர். சந்தோஷம், நீயும் வாமா. அப்படின்னா நானும் வரேன். வாமனே. ஐ மீன், தனியா வீட்ல இருந்தா நான் டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கணும். சரி, எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம். வாங்க 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 போலாம். என்ன இது நீலம்? நீயே லக்ஷ்மிய கூட்டிட்டு வர போன, ஆனா அவ வரல. அவளுக்கு என்னதான் வேணும்? இதுக்கு மேல எங்க 2 பேரோட லைஃப்லயும் வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா எப்ப பாரு வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு என்னதான் பிரச்சனையும் எப்ப பாரு இப்படிதான் பண்றா. திஸ் இஸ் டூ மச் நீலம். இவன் நிலைமைய பாரு. விஷயம் கைவிட்டு நழுவறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. சோனியா, ரிஷி கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் என் ரூம்ல வெயிட் பண்றேன், அவனை வர சொல்லு. டோன்ட் வரி மலிஷ்கா, எல்லாம் சரியாயிடும். நீலமாட்டி இருக்காங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் ஹோப். நான் இதோ இப்ப வந்துடுறேன். மலிஷ்கா, டேக் கேர். ஓகே. மலிஷ்கா, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்ன பண்றீங்க ரிஷி ப்ரோ? நிம்மதியா தூங்க கூட விடாம ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? இங்க பாருங்க. ஹலோ, இங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஹோலி விளையாடிட்டு இருந்தேன். என்னது ஹோலியா? யார் கூட? லக்ஷ்மி அண்ணி கூட ஹோலியா? ஆனா நான் லக்ஷ்மியா என்ன? மரியாதையா தள்ளி போடுங்க. ஸ்டே அவே. ஏன் மூஞ்சில தேவையில்லாம நீங்க வாய மூடுறியா? நான் வாய மூடவா? இங்க சிசிடிவி கேமரா இருந்திருந்தா உங்க வண்டவாளை நேரம் தண்டவாளை ஏறி இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாரும் பாத்துருப்பாங்க. கொஞ்சம் வாய மூடண்டா. நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஸ்ட்ரெஸ்டா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. ஹோலி அன்னைக்கு லக்ஷ்மி அணி மூஞ்சில கலர் பூசும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வரலையே. இப்போ லக்ஷ்மி அணி நினைச்சு நீங்க ஏன் மூஞ்சில வாய மூடு. ஷட் அப்.
அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் ரூம்ல என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு கேள்வியா ரிஷி ப்ரோ? நீங்க கூப்பிட்டு தான் நான் வந்தேன். கூப்பிட்டேனா? ஆமா, பாவம் என் அண்ணன் டயர்ட்ல இருப்பாரு, தனியா தூங்குறாரு. அதனால நானும் இங்க வந்து தூங்கலாம்னு இங்க தூங்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்க இருந்து போ. என்ன வெளிய போடா. ஓய், என்ன நீ வாயை மூட மாட்டேங்கிறியே? எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றனோ அதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. போதும், எங்க கிளம்பு கிளம்பு. என்ன விஷயம்? அட வேற என்ன, நானும் லட்சுமியும். டேய், நீ சொல்ல கேட்க ரிஷி மாட்டல. ப்ரோ, என்ன பண்றீங்க? என்ன அடிக்க வரீங்க? இங்க பாருங்க, வேண்டாம் ரிஷி ப்ரோ, வேண்டாம் சொல்லிட்டேன். என் கண்ணில் அடிச்சிட்டாரு. எனக்கு கண்ணு வலிக்குது, வலி தாங்க முடியல, விட்டுருங்க. டேய், நான் இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள கத்துற. அப்படியா? நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டேன் போல. கொஞ்சம் அட்வான்ஸா கத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நிஜமாவே கத்து. வேண்டாம் ரிஷி ப்ரோ, ப்ளீஸ் ரிஷி ப்ரோ, வேண்டாம் வேண்டாம். எப்போ நல்ல வேலை. இங்க பாருங்க ரிஷி ப்ரோ, சாரி. நான் இனிமே இங்க படுக்க மாட்டேன். நீங்க யார் கூட வேணா ஹோலி விளையாடுங்க, சரியா? யார் மூஞ்சில வேணா கலர் பூசுங்க. சாரி ரிஷி ப்ரோ, சாரி, சரியா? சாரி ப்ரோ, சாரி. ஓகே, சாரி. நீ மனசார சாரி கேட்கலையே. இது என்ன வம்பா இருக்கு? நான் மனசார தான் சாரி கேக்குறேன். உங்களுக்கு அப்படி தோணல? கொஞ்சம் ஓவரா கத்திட்டேனோ? கிளம்பு. சாரி ப்ரோ, சாரி சொல்ல போறியா இல்லையா? ஆயுஷ் ப்ரோ, வேண்டாம். ஆயுஷ் கதவை தர. ஆயுஷ், அப்புறமா நீ பயங்கரமா அடி வாங்குவ. நல்லா இருக்கே. நீங்க அடிக்கிறதுக்காக நான் இந்த கதவை திறக்கணுமா? நான் என்ன இடியட்டா? மனசார சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? சரி, நான் அடிக்க மாட்டேன், கண்டிப்பா அடிக்க மாட்டேன். கதவை தர. அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன்டா, தர. நீ எங்க இருந்து வந்த? எக்ஸ்கியூஸ் மீ. கதவு வழியா தான் வந்திருப்பா. ஆமா, வேற வழியே கிடையாது. இப்ப எதுக்கு நீ என்ன அடிக்க கையோங்கனா? நான் ஒன்னும் அடிக்கல. அப்புறம் என்ன பண்ண? ஆயுஷ், வேண்டாம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீ ஏன் மம்மி மாதிரியே கத்துற? அவ்வளவு கேவலமா நான் உனக்கு கத்த மாட்டேன். மாமி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, ரொம்ப அர்ஜென்ட்டா. இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல? அதான் இப்ப சொல்றேன்ல. வணக்கம் ஆண்டி. ஆண்டி, ஷாலு இருக்காளா? ஷாலுவா? ஆமா, அவ உங்க கூட தானே இருந்தா. அவ என் கூட தான் இருந்தா. அப்புறம் கிளம்பி போயிட்டாளே. எங்க போயிட்டா? அது தெரியாது. அவ எங்கேயாவது போயிருப்பா. ஏன் அவ வீட்டுக்கு வரலையா? இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, நான் வெளியே போய் தேடிக்கிறேன். ஏய் லக்ஷ்மி, நீ என்ன பண்ற? தனியா போய் நீ ஷாலுவை தேடுவியா? ஒரு வேலை பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம். ஆனா வேற இடத்துக்கு போய் அவளை நம்ம தேடலாம், சரியா? நல்ல ஐடியா. லக்ஷ்மி, நீ வாமா. எதுக்காக என்ன அப்படி பாக்குற? நீ கோமா பாக்குறியா இல்ல அன்பா பாக்குறியா? உன்கிட்ட கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, மூளையாவது இருக்கா? உனக்கே பார்த்தா தெரியல, எப்படி பாக்குறேன்னு உனக்கு புரியல? அடம் கொப்புறானே, பயங்கரமா கோவம் வருது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நான் உன் மாமாடா. எனக்கு நீ மச்சிஞ்சா வர போற, சரியா? இரு, பேசிக்கலாம். கண்ணு பண்ணு மாதிரி வச்சிருக்க. கையாடா, உன் நாத்தம் பிடிச்ச வாய முதல்ல மூடு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை. நீ கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்கியே. நீ கோவப்படு, அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன். உனக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் செய்ய. குர்ரா, போன் பேசிட்டு வரேன். லுக், தேடுதல் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் சேர்ந்து ஷாலுவை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா என்ன? ஸ்வீட் ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? இப்ப போய் ஸ்வீட் கேக்குறியே, நான் எங்க போறது அதுக்கு? அதோ இருக்கே, நான் ஒரு கடையை பார்த்துட்டேன். ஹலோ பிரதர், கொஞ்சம் ஸ்வீட் கொடுங்களேன். இது பார்க்க உங்களுக்கு ஸ்வீட் கடை மாதிரியா தெரியுது? டாஃபி இருக்குல்ல, அத கொடு. அதே கொடுங்க. தரேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் கொடுங்க. இந்தா, வாயில போட்டுக்க. மேடம், பணம்? அடச்ச, என்கிட்ட போய் பணம் கேக்குற? வெக்கமால? இந்த ஏரியால இருக்கணுமா வேண்டாமா? போ. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. குடு. வாயில ஸ்வீட்ட போட்டாச்சு. இப்ப சொல்லு. அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க. என்னன்னா, இப்போ நீ உன்னோட சர்வீஸ ஃபாஸ்ட் ஆக்கு.
இத பாரு, இன்னும் கொஞ்சம் இருட்டின உடனே நீ லக்ஷ்மி கிட்ட பேசிடு. அப்ப நாங்களும் அங்கேயே இருப்போம். ஆமா, அவங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல இரும்பு சூடாகணும், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வளைக்க முடியும். டேய் பைத்தி, ஏண்டா டேய் பைத்தியக்கார பயலே, இந்த இரும்பு சூடு இது எல்லாத்தையும் விடு. நாங்க உனக்கு ஃபோன் பண்ணணுமா வேண்டாமா அதை சொல்லு. மூளை கொதிக்குதோ, பார்த்து வெடிச்சு செத்துற போறீங்க. முதல்ல மூளையும் மண்டையும் நல்லா கூலா வச்சுக்குங்க. இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போவா. டேய் அறிவு கெட்டவனே, அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த போலீஸ் பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீ லக்ஷ்மி கிட்டயே பேசிடு. உங்க புத்தியை காட்டுறீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் சாவுங்க. என்னதுக்கு சாவ சொல்றீங்க? முதல்ல அவ போலீஸ் ஹேண்டில் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்படின்னா மறுபடியும் அவ போலீஸ் கிட்ட போக மாட்டாளா? சொல்லு. ஐயோ நேகா, நீ பேசுறத பார்த்தா அப்படியே உனக்கு மவுண்ட் ரோட்ல சல வைக்கலாம் தோணுது. ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசுற நீ. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்டே எடுப்பாங்க. நான் எவ்வளவு நாள் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு அந்த சட்டத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும். என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? சரி, இப்போ அவ போலீஸ் ஸ்டேஷன் போவா. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அழுதுகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவா. இந்த டென்ஷன்ல அவ யோசிக்கிற தன்மையை சுத்தமா இழந்துருவா. அப்ப போன் பண்ணும், புரியுதா? டேவிடோ, நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. ஏண்டா டேய், இப்ப அவனை எங்கடா அனுப்புற? சரி ஒரு விஷயம் சொல்லு, லக்ஷ்மி ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலைனா? சித்தி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்.